வெளிநாடுகள் நடக்கிற திருமணங்கள் ஆல்மோஸ்ட் 100% வந்து லவ் மேரேஜ் தாங்க. அங்கே அரேஞ்ச் மேரேஜுங்கிற கான்செப்டே கிடையாது. ஆனால் டைவர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் த கல்யாணங்கள் வந்து டைவர்ஸில் தான் முடியுதுங்க. பார்த்து பார்த்து காதலிச்சு கைப்பிடித்த பெண் எப்படி வந்து கசந்து போகிறாங்க. ஆனால் நம்ம ஊர் எடுத்துக்கங்க, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மேரேஜஸ் வந்து ஸ்டில் அரேஞ்சு மேரேஜஸ் தான். ஆனால் இங்கே டிவோர்ஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. பேரண்டல் சப்போர்ட் வந்து அரேஞ்சு மேரேஜோட சக்ஸஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணங்க. அங்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒரு 18 வயசு ஆச்சுன்னா தனி தெளிச்சு விட்ருவாங்க. என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்ருவாங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாதுங்க. ஸோ இங்கே வந்து அது எனி மேரேஜ் நீங்கள் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து கல்யாண லைஃப்பில் வந்து சண்டை சச்சரவு வர்றது ரொம்ப காமன். கல்யாணம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டைமில் ஒரு ஒரு சப்போர்ட்டாக ஒரு பேக் போனாக இருக்கிறது வந்து ஃபேமிலி தாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ, பொறுத்து போ அப்படின்ட்டு அந்த என்ன சொல்கிறதுங்க, கோபத்தில் நம்ம எந்த முடிவையும் எடுக்காமல் சாந்தப்படுத்தி நம்மளுக்கு வந்து அறிவுரை சொல்கிறது வந்து பேரண்ட்ஸ். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே கப்புள் தெரப்பி அப்படின்ட்டு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. ஒரு தேர்ட் பர்சன் ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து உங்களை புரிஞ்சுக்க முடியாதுங்க. உலகத்திலேயே உங்களை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா தான். ஏன்னா அவங்க தான் உங்களை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், என்னங்கிறது வந்து உங்களை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு தான். ஸோ அருமையான சிஸ்டம் அரேஞ்சு மேரேஜ் சிஸ்டம் தாங்க. ஒரு பேரண்ட்டாக எல்லா பேரண்ட்ஸோடைய ஆசை என்ன தெரியுங்களா, பையன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது தான். ஸோ அவங்களுடைய அந்த கனவு ஆசையில் மண்ண போடாதீங்க. நீங்கள் உங்கள் பெற்றவங்களுடைய வயிறை எரிய விட்டுட்டு உங்களால் வந்து நிம்மதியாக வாழ்ந்துடவே முடியாதுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.